Assalamu alaikum and hi everyone, welcome back to my channel. இந்த காலை வேளையில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஒரு கிளாஸ் டீ குடிக்கிறது எவ்வளோ சுகம்னு டீ லவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். உங்களில் அப்படி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெளியே வெதர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இயற்கையை பார்க்குறதே ஒரு தனி சுகம்தான். ஸோ இன்றைக்கி நான் டிசைட் பண்ணியிருந்தேன் ஒரு டே இன் மை லைஃப் vlog எடுக்கலான்னு. அதோட 4 ரெசிபீஸும் ஷூட் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்பயுமே நாங்கள் ஒரு 3 நாள் தேங்காவை துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ இன்றைக்கி நான் தேங்காய் ரொட்டியோட ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த தேங்காய் ரொட்டியோட ரெசிபி தெரியும். பட் வேறு கண்ட்ரிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். 1 kg மைதா மாவுக்கு ஒரு தேங்காவோட பூ எடுத்துக்கணும். தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நல்லாவே இதை தண்ணி போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கணும். இதை மைதா மாவில் தான் செய்யணும். இதில் ஆட்டா யூஸ் பண்ணக்கூடாது. ஆட்டா மாவில் செஞ்சால் இதோட பர்ஃபெக்ட் டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மைனி தான் இந்த ரொட்டியை செஞ்சிட்ருக்காங்க. நல்லா இந்த டோவை நீட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பதம் வர அளவுக்கு இந்த டோவை நல்லாவே நீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பவுல்ஸ் போட்டுக்கலாம். நாங்கள் பெரிய பெரிய பவுல்ஸாக தான் போடுறோம். ஒன்று சாப்பிட்டாலுமே நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு சின்ன ரொட்டி வேணும்னா நீங்கள் சின்னதாக பவுல்ஸ் பிடிச்சிக்கோங்க. எங்களுக்கு 1 kgக்கு பார்த்தீங்கன்னா 13 பவுல்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ பவுல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம இந்த ரொட்டியை சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் நான் உங்களுக்கு ஒரு பீஃப் கறி ரெசிபி ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே பீஃப் கறி ரெசிபி தெரியும். பட் இது ஸ்டைலில் எப்படி செய்கிறேங்கிறத காட்டுறேன். இப்போ நான் செய்ய போகிற ரெசிபியை நீங்கள் மட்டனில் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கக்குள்ளே ஆனியனும் க்ரீன் சில்லியும் போட்டுக்கோங்க. பீஃப் கறி நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டர், கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் போட்டுட்டு நல்லா அதே சோட்டே ஆகணும். ஹோல் ஸ்பைசஸோட ஃப்ளேவர் ஆயிலில் இறங்கினதுக்கப்புறமா க்ரீன் சில்லி, டொமேட்டோ அண்ட் ஆனியன் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பல்ஸ் பண்ணோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா சோட்டே பண்ணிவிட்டு சில்லி பவுடர் ஒரு 3 டீஸ்பூன், அப்புறம் டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 3 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூனுக்கு மாதிரி பெப்பர் சேர்த்துக்கிறேன், பிளாக் பெப்பர். இதெல்லாம் போட்டு நல்லா சோட்டே பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச பீஃபையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது பீஃப்க்கு மட்டும் இந்த ரெசிபி இல்லை, நீங்கள் இதை மட்டன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிப்பியில் கர்ட் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த மசாலா போட்டு நல்லா சோட்டே பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நல்லா திக் கர்ட் இருந்தால் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மட்டன் ஒரு பீஃபை போட்டு இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செய்யக்கூடியதில் நான் கர்ட் எதுவும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் அந்த மசாலா அண்ட் பீஃபை மட்டும் தான் போட்டு செஞ்சிட்ருக்கேன். உங்கள்கிட்ட கர்ட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக இதில் ஹாட் வாட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு விசிலுக்கு நான் இப்போ வைக்க போகிறேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்லோவில் வச்சுருங்க. 1/2 ஹவர் இது ஸ்லோலியே இருக்கட்டும். விசில் எதுவும் விட வேணாம். ஸோ வெளியே பாருங்கள் எவ்வளோ பனிமூட்டமாக ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. ஃபுல்லாக பனி மூடிருச்சு. ஸோ பேக் டு கிச்சன். இப்போ நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். நம்ம ரசம் மாதிரியே தான். பட் அந்த ரசத்தில் நம்ம திக்கான தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் இது புளியானு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா பல்ஸ் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட ரசம் மாதிரியே தான். ஸோ அதுக்கு திக்கான தேங்காய் வேணும், தேங்காய் பால். ஸோ அதுக்காக நான் இப்போ தேங்காய் பால் அரைக்க போகிறேன். எப்பயுமே நீங்கள் தேங்காய் பூவில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு அரைச்சி பாருங்கள்.
நல்ல ஒயிட்டாக திக்காக சூப்பராக நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பல்ஸ் பண்ணி வச்சது எல்லாத்தையும் நல்லா சோட்டே பண்ணி எடுக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கார்லிக், கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு பிளாக் பெப்பர் எல்லாத்தையும் போட்டு நல்லா சோட்டே பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதையும் அதில் போட்டு நல்ல கொதி வரக்குள்ள நல்ல இந்த தீக்கான தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை அதோட சேர்க்கணும். தக்காளி, பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் பாலை அந்த புளி கரைசலோடு நம்ம சேர்க்கக்குள்ள ஃப்ளேம் எப்பயுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் தேங்காய் பால் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம ப்ராப்பரான டேஸ்ட்டுக்கு வராது. இது நாங்கள் குடிக்க தான் போகிறோம் இல்லையா, ரசம் மாதிரி குடிக்க போகிறோம். ஸோ இதை லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா அப்படியே இருக்கும், தெரியாமல் இருக்கும் அந்த பால். ஸோ இந்த ரெசிபி அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பட் குடிக்கிறதுக்கும் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் விசில் நல்லா போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பீஃப் கறி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொட்டியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக தேங்காய் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். அகெயின் ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லாருக்கும் இது தெரியும், எல்லார் வீட்லேயும் செய்வீங்க. பட் வேறு கண்ட்ரிலேருந்து பார்க்குறவங்களுக்காக தான் இந்த ரெசிபியை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, பச்சை மிளகாய், சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தேங்காய் சம்பல் ரெடி. இப்போ நம்ம தேங்காய் ரொட்டி சுட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாவு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நம்ம இந்த போல்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ நல்லாவே அதை திரட்டி ரொட்டியை சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு ஆயில் எதுவும் போட தேவையில்லை, மாவு போட்டு திரட்ட தேவையில்லை. அந்த ரொட்டியை நீங்கள் பதமாக பிணைஞ்சிங்கனாலே நல்லாவே வரும், ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், நம்ம தேங்காய் ரொட்டி ரெடி. ஸோ தேங்காய் ரொட்டி, தேங்காய் சம்பல், இறைச்சிக்கறி, புளியானோ, சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் விங்ஸ் ஃப்ரை செய்ய போகிறேன். இதோட ரெசிப்பியை ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருக்கேன், பாருங்கள். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள், பெப்பர் கொஞ்சம் சேர்த்துட்டு, பெப்பர் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த டேஸ்ட்டுக்காக. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் கேர்டும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 1/2 ஆனியன் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான உப்பை இதில் போட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த மிக்சரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சிக்கன் விங்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் அந்த நம்ம மேரினேட் பண்ணக்குள்ளே அந்த மசாலாவெல்லாம் ஒட்டி ஃப்ரை பண்ணக்குள்ளே நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் விங்ஸ் அதில் போட்டுக்கலாம். நான் மேலே கொஞ்சமாக கரி லீவ்ஸ் போடுறேன். நீங்கள் சிக்கன் விங்ஸ் ஒரு ஃபிஷ் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணக்குள்ளே கரி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்பயுமே சிக்கன் ஃப்ரை பண்ணக்குள்ளே அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் அந்த கலர் அழகான ஒரு கலருக்கு ஃப்ரை ஆகி வரும். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ மொதல் பேட்சை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன். அதுக்கிடையில் நான் இன்றைக்கி நைட் தான் இதை எடுத்தேன். நைட் பாருங்கள் வெளியே எவ்வளோ காற்றடிக்குதுன்னு.
அளவுக்கு காற்றடிக்குதுங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுதான் நோர்லியாவோட நைட் கிளைமேட். இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.